மக்களே, நான் உங்கள் அம்ஜத். இந்த வீடியோக்காக நாம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி வந்திருக்கோம். கிருஷ்ணகிரிக்கு பல ஃபேமஸான விஷயங்கள் இருந்தாலும் கிருஷ்ணகிரியில கிரானைட் ரொம்ப தரமா கிடைக்கும், நல்ல ஒரு ரேஞ்சில் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் முக்கியமா நாம வந்திருக்க இந்த டிபிஎஸ் கிரானைட் இவங்க கடையில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் வெறும் 35 ரூபாய்க்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 35 ரூபாய்க்கு டைல்ஸே சரியா கிடைக்காது, கிரானைட் எப்படி கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் தான் இங்கே வந்திருக்கோம். இந்த கடையில் என்ன மாதிரியான கிரானைட்லாம் இருக்குது, என்னென்ன கலரில் இருக்குது, என்னென்ன டிசைனில் இருக்குது, என்ன ரேஞ்சில் இருக்குது, எங்கே வரைக்கும் இவங்க சப்ளை பண்ணுவாங்க ஆர்டர் பண்ணால், இது எல்லா பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, நாம வந்திருக்க டிபிஎஸ் கிரானைட் டைல்ஸ் அண்ட் ஸ்லாப்ஸ் இந்த ஷோரூம் நான் பார்க்காத அளவு பெரிய ஒரு கிரானைட் ஷோரூம் அப்படின்னு சொல்லலாம். இங்கே பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஈகல் கிரானைட்ஸ்னு இன்னொரு ஷோரூமாக அவங்க வச்சுருக்காங்க. கிருஷ்ணகிரியிலேருந்து டுவர்ட்ஸ் திருவண்ணாமலை உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஒரு 3 to 4 கிலோமீட்டர்ஸ்லேயே ஃபஸ்ட்டு இவங்க கடை தான் இருக்குது. ஸோ நீங்கள் மாறி வேறு கடைகள்லாம் போக வேண்டிய தேவையே ஏற்படாது. அந்த கடையோட ஓனரான மணிகண்டன் சார் நம்மக்கிட்ட இருக்கார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? உங்களுடைய கடையை தான் நாங்கள் முக்கியமாக பார்க்க வந்திருக்கோம். ஆச்சரியப்பட்ட விஷயம் என்னென்னா 35 ரூபா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கிரானைட் தரோம் அப்படின்ற மாதிரி. எனக்கு என்னென்னா டைல்ஸே 35 ரூபாய்க்கு சரியாக கிடைக்குமான்னு தெரியல, கிரானைட் 35 ரூபாய்க்கு தராங்களே, அது ஒரிஜினலா, அது உண்மையா, நீங்களே நம்ம மக்களுக்கு சொல்லிவிடுங்க. இருக்குது பிரதர், ஸ்டார்டிங் 35லேருந்து நம்மகிட்ட 100 ரூபா வரையும் மெட்டீரியல் இருக்குது. ஒரு ஏரியா பொறுத்து நம்ம ப்ரைஸ் மாறும். ஓகே, நம்மக்கிட்ட கிருஷ்ணகிரி மெட்டீரியல், ஆந்திரா மெட்டீரியல், கர்நாடகா மெட்டீரியல், வாரங்கல், கரீம்நகர் எல்லா ஒரு மெட்டீரியலும் இருக்குது. கிட்டத்தட்ட நம்மகிட்ட ஒரு 40 வெரைட்டி கலர்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் ஊரை வச்சு மெட்டீரியல்னு சொல்கிறது அந்த ஊர்லேருந்து வர கல் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக நம்ம சேஞ்ச் ஆகும். ஓகே பிரதர், நம்ம வீடியோக்குள்ளே இன்னும் டீட்டெயிலாக போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு சின்ன டவுட் என்ன அப்படின்னா, டைல்ஸை விட்டுட்டு இப்போ நான் ஒரு வீடு கட்டுறேன்னா நான் ஏன் கிரானைட்டுக்கு வரணும்? டைல்ஸ் என்னன்னா உங்களுக்கு ஆர்டிஃபிஷியலுங்க, நேச்சுரல் கிடையாது. அது கிரானைட்டோட பவுடரை எடுத்து லேசியஸ்னு ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணி தான் கிரானைட் அந்த ஆர்டிஃபிஷியல் டைலை உருவாக்குறாங்க. கிரானைட் டைல்ஸும் கிரானைட்டும் அப்படி கிடையாது, நேச்சுரல். நம்ம ஊரில் இருக்கிற பாறையை அறுத்து கொண்டு இங்கே நேச்சுரலாகவே அறுத்து நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்கோம். அதோட கலர் உங்களுக்கு நேச்சுரலாகவே கிடைக்கும், உங்களுக்கு லைஃபும் நல்லா கிடைக்கும். எப்போ நீங்கள் க்ளீன் பண்ணும் போதும் அதோட நேச்சுரல் அப்படியே கிடைக்கும், புதுசு மாதிரியே இருக்கும் நீங்கள் வீடு க்ளீன் பண்ணும் போது. ஓகே, இப்போ இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க டைல்ஸ் அப்படின்னு போர்டில் போட்டிருந்தோன்னே நான் கூட சரி இவங்க கிரானைட் கூட சேர்ந்து டைல்ஸும் செல் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிருந்தேன். அப்புறம் தான் தெரியுது கிரானைட்டில் டைல்ஸ் செல் பண்ணுறாங்க அப்படின்னு. அதை இப்போ பார்க்கலாம் அடுத்த செக்மெண்ட்டில். வாங்க அங்கேயும் போகலாம். மக்களே, இப்போ நம்ம கையில் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கிரானைட், அதுவும் கிரானைட் டைல் 1/2 1க்கு 2 10 mm திக்னஸில் கொடுத்துருக்காங்க. இதோட ரேட் ஸ்கொயர் ஃபீட் ஸ்டார்டிங் 35லேருந்து இருக்குங்க. 35லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது கிரானைட்டில் டைல் எங்ககிட்ட மட்டும்தான் நிறைய வெரைட்டிஸில் கிடைக்கும், எங்ககிட்ட மட்டும்தான் பேசிக் ப்ரைஸ்லேருந்து கிடைக்கும் அப்படின்னு அடித்து சொல்கிறாங்க. நானே பார்த்தீங்கன்னா ஒரு டைலை கம்ப்ளீட்டாக கையில் வச்சுருக்கேன். ஸோ அப்படியே பார்க்குறதுக்கு சும்மா அப்படியே முழுன்னு அப்படியே ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ இதெல்லாம் போட்டால் எத்தனை வருஷத்துக்கு ப்ரோ நல்லா லைஃப் லாங்? நீங்களே தூக்கி போட்டு உடைக்கிறவர் லைஃப் லாங் அப்படியே. ஓகே, நம்ம ஒன்ஸ் வீட்டில் இதை நான் போய் போட்டேன் அப்படின்னா லைஃப் லாங் அதே மாதிரி இது ஈவன்ஸ் கட்டிங்க, நீங்கள் எதுவுமே கட் பண்ண தேவையில்லை, எடுத்து அப்படியே பதிச்சிக்கலாம். மக்களே, அடுத்து நம்ம கையில் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா மதனப்பள்ளி ப்ராடக்ட் 1க்கு 1 சைஸில் 10 mm திக்னஸில் ஒரு ஒயிட் கிரானைட். என்ன பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக இதுக்கு என்ன ப்ரோ பேர்? விஸ்கான் ஒயிட். இன்னொன்றுங்க, இதே ஸ்லாப் நீங்கள் பெரிய ஸ்லாப்பில் எடுக்கும்போது 95 ரேஞ்ச் வரும், நம்ம டைல் எடுக்கிறதுனால 35 ரேஞ்ச் வருது. ஓகே ஓகே, அதே பெரிய பீஸாக நம்ம எடுத்தோம்னா அதோட ரேட் வேரி ஆகும். நம்ம சின்ன டைலாக எடுத்துட்டோம் அப்படின்னா சேம் கல் சேம் கல், ஆனால் நம்ம டைலாக எடுக்கும்போது அதோட ரேஞ்ச் கம்மியாகும். எடுத்து அப்படியே பறிச்சுக்கலாம், உங்களுக்கு எந்த கட்டிங் காஸ்ட்டும் இதில் கிடையாது. இது கிரானைட்ல லெதருங்க, ஹவுண்டுன்னு சொல்லுவாங்க. வழுக்காமல் இருக்கிறதுக்காக போர்ட்டிகோ, படிக்கட்டு, ஓகே, இதெல்லாமே நீங்கள் கம்மி ப்ரைஸில் போனோன்னா போடலாம். இப்போ நார்மலாக பெரிய கிரானைட்ல 95 ரேஞ்சிலலாம் இருக்குது, இதுவும் சேம் 35 ரேஞ்சில் தந்துட்டு. ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது ஸ்மூத் ஃபினிஷ் உள்ள போடுறதுக்கு. இது பார்க்கிங்ல வழுக்காமல் இருக்க சொரசொரப்பாக இருக்குது. ஓகே, ஆமா, என்ன பிரதர் இவ்வளவு வெயிட்டா இருக்கு? ஹிமாலயன் ப்ளூன்னு சொல்லுவாங்க. ஹிமாலயன் ப்ளூவா? ஆமா ப்ரோ, எங்க பார்த்தாலும் ப்ளூவே கண்ணுக்கே தெரியல. ஆனா மாடல் அப்படி வச்சிருக்காங்க. ஓகே, ஆனா இது பாத்தீங்கன்னா இதுவும் 1/2, ஆனா 20 mm திக்னஸ். என்ன ப்ரோ வித்தியாசம் அந்த 10 mm க்கும் 20 mm க்கும்? அது போடுற இடத்தை பொறுத்து சேஞ்சஸ் பண்ணுவாங்க. ஓகே, சில பேர் கமர்ஷியல் ஏரியா அந்தனா 20 mm போடலாம். ஓகே, வீட்டு பர்பஸ்னா 10 mm போடு. இந்த ஒரு 20 mm பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 1/2லயும் இருக்கு, 2/2லயும் இருக்கு. முக்கியமா இவங்க கடைக்கு, அதுவும் டிபிஎஸ் கிரானைட்க்கு நீங்க வந்தீங்கன்னா, சார் நாங்கள் வர வச்சு தரோம், நாங்கள் 2 நாள் கழிச்சு அனுப்புகிறோம்லாம் கிடையாது.
வர வேண்டியது தான், நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது தான், லைவ் ஸ்டாக் பார்த்துட்டு அப்படியே நீங்கள் ஒரு வண்டி பிடிச்சி ஏற்றிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். எங்கே வரைக்கும் ப்ரோ சென்ட் பண்ணுவீங்க? பிரதர் நம்ம டோட்டல் தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், கேரளா, கர்நாடகா டோட்டல் எந்த மூலை முடுக்க இருந்தாலும் இந்த 4 ஸ்டேட்ல எவ்வளவு மூலை முடுக்க இருந்தாலும் அனுப்பிச்சிரீங்க. எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் வேணாலும் டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம். உங்களுடைய ஓன் டிரான்ஸ்போர்ட்டா இல்லை நம்ம ஏதாவது அரேஞ்ச் பண்ணிக்கிறோம்? டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணி தந்துடுறோம். ஓகே ஓகே. அதுக்கான கிராஷ் ரொம்ப காஸ்ட் ரொம்ப கம்மியாக பண்ணி தந்துடுறோம். ஓகே சூப்பர். மக்களே, பெரிய கிரானைட் ஸ்லாப்ல இவ்வளோ நேரம் நம்ம பார்த்ததெல்லாம் கிரானைட் டைலு. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்லாப். அதாவது நீங்கள் பல்காக வாங்கி உங்களுக்கு தேவையான சைஸில் ஷேப்பில் நீங்கள் வந்து கட்டிங் போட்டு உங்கள் வீட்டில் எங்கே வேணால் ஒட்டிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ். பெரிய ஸ்லாபில் ஸ்கொயர் ஃபீட் 50 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இது நம்ம கிருஷ்ணகிரி கல்லுங்க, பிங்க் பேரடைஸ்னு சொல்லுவாங்க. ஓகே. நம்ம கிருஷ்ணகிரி எங்கே போனாலும் எந்த கடையில் போனாலும் இந்த மாதிரி கல் நீங்கள் அதிகமாக பார்ப்பீங்க. ஏன்னா இங்கே கிருஷ்ணகிரிலே அதிகமாக விளையக்கூடிய ஒரே கல் இது மட்டும்தான். ஓகே. பிங்க் பேரடைஸ்லாம் அட்ராக்டிவாக இருக்கும். இன்னொன்று எக்ஸ்போர்ட் ரொம்ப அதிகமாக லைக் பண்ணுறாங்க. இது வெளிநாட்டுக்காரங்க அதிகமாக லைக் பண்ணுறாங்க. நல்லா பெரிய ஹாலாக இருந்ததுன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 ஸ்லாப்பில் ஹால் முடிச்சிடலாம் அது. ஸோ மக்களே, நம்ம பெரிய கிரானைட் ஸ்லாபில் 50 ரூபா ஸ்கொயர் ஃபீட் ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் இல்லையா? இப்போ அதுக்கு அடுத்து நம்ம பார்க்குற அந்த இது பேர் சஃபாரி ப்ளூங்க. சஃபாரி ப்ளூ இதோடைய ரேட்டு ஸ்கொயர் கரீம் நகர் மெட்டீரியல் 65 வரும். கரீம் நகர் மெட்டீரியல் ஸ்கொயர் ஃபீட் வந்து 65. ஓகே. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கல்லை விட இந்த கல் இன்னும் சூப்பராக இருக்குது. ஸோ ரேட் மேட்டர்ஸ். 65 அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஒர்த்து. முக்கியமாக இதில் வந்து கிறிஸ்டல் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுங்க. லைட்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுவும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா நோட்டில் வந்து கொஞ்சம் அந்த ப்ளூயிஷ் கலர் வந்து கொஞ்சம் நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகும். நல்லா அழகாக இருக்கும். என்னடா படத்தெல்லாம் ஒரு ஹீரோயின் மாதிரி அப்படியே கல்லோட கல்லாக ஒட்டிட்டு இருக்கேன் தானே பார்க்குறீங்க? அவ்வளோ சூப்பராக இருக்குது. ராஜஸ்தான் மெட்டீரியல் பிளாக் கிரானைட் ஸ்லாப். எக்ஸாக்டாக பேர் ப்ரோ மெஜஸ்டிக் லெதர். மெஜஸ்டிக் லெதர். ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 95 ரூபாவாம். இதெல்லாம் நீங்கள் உங்கள் வீட்டில் போட்டிங்க அப்படின்னா அது வீடுன்ற பேரை தூக்கிட்டு அரண்மனைன்னு மாற்றிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து ஃபினிஷ் வந்து செம்மையாக இருக்குது. ஒரு வேளை ஃப்யூச்சரில் நான் வீடு கட்டினேன்னா பிரதர் இந்த கல் எனக்கு நான் டிஸ்கவுண்ட்டில் கொடுப்பீங்களா? கண்டிப்பாக பண்ணி தரேன். ஒருவேளை பெரிய படிக்கட்டு இருக்குது, இல்லை பெரிய ஹால் இருக்குது, என் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க, இல்லை ஒரு போர்ட்டிகோ இருக்குது, அந்த மாதிரி இடத்துல நீங்கள் அதை போட்டிங்க அப்படின்னா வரவங்க எல்லாருமே கேட்பாங்க எங்கே வாங்கினீங்கன்னு. அப்போ நீங்கள் சொல்லணும் அது டிபிஎஸ் கிரானைட் கிருஷ்ணகிரியில் வாங்கினதுன்னு. ஓகே, அடுத்த கல்லுக்கு போகலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது விசாகப்பட்டினம் மெட்டீரியல் ஃபிஷ் மின்ட் கிரீன். மின்ட் கிரீன். ஓகே. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஷோரூமில் டிபிஎஸ் கிரானைட் ஷோரூமில் இருக்கிறதுலே காஸ்ட்லியான கல். 110 ரூபா ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னா. ஸோ பார்த்தீங்களா, மேக்ஸிமமே 110 ரூபா தான் பர் ஸ்கொயர் ஃபீட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி கேட்டேன், பிரதர் இவ்வளோ கம்மி விலை கொடுக்குறீங்களே உங்கள் கிரானைட் ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு. கோவம் வந்துச்சு. இருங்க நான் டெஸ்ட் பண்ணியே காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கிரானைட்டை நம்ம வந்து பின் பக்கம், அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்ம இப்போ நம்ம காட்டணும் இல்லையா, என்ன அது ப்ரோ? அது ஃபிஷ் கிரீன், மின்ட் கிரீன். அந்த டைலோடைய பின்னாடி இருக்கும். கமான் ஊற்றுங்க பிரதர். அதோட கலர் அப்படியே பின்னாடி தெரியும். அப்படியே கொடுங்க, நான் கொஞ்சம் கேமராக்கு கிட்ட ஊத்துறேன். இது அப்படியே இருக்கு ஆப்போசிட்ல பாலிஷ், இது வந்து அன்பாலிஷ். அதோட கலர் அப்படியே தெரியும் உங்களுக்கு. ஸோ மக்களே, அதாவது நேச்சுரல் அப்படின்னா கல் வந்து அந்த பாறையை நம்ம வெட்டும்போது எங்கே நீங்கள் கட் பண்ணாலும் அதே கலர் தான் இருக்கணும், அதே டிசைன் தான் இருக்கணும். ஸோ இந்த பக்கம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பாலிஷ்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா பாலிஷ்டுக்கு பேக்ரவுண்டில் மீன்ஸ் நம்ம ஜஸ்ட்டு தண்ணி ஊற்றினாலே இந்த பேட்டர்ன், இந்த கலர், இந்த டிசைன் அப்படியே இங்கே தெரியுது அப்படின்னா அதுதான் ஒரிஜினல். இதுக்கப்புறம் கிரானைட் எப்படி வாங்குறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா போகும்போது ஜஸ்ட் ஒரு 20 ரூபா வாட்டர் பாட்டில் வாங்கி போனீங்கன்னா அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். தேங்க்ஸ் பிரதர். டிபிஎஸ் கிரானைட்டோடைய இன்னொரு பிரான்ச் பக்கத்திலே இருக்குது. பேர் வந்து ஈகிள் ஸ்டோன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இவங்க மெயினாக எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊரில் இருக்கிற மக்களும் கம்மியான காஸ்ட்டில் கிரானைட் வாங்கணும்னு இங்கேயும் ஒரு சேல் மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க கல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பீஸ் கட் பண்ணி கொடுத்தாங்கன்னா நான் வீட்டுக்கே எடுத்துன்னு போயிடுற அளவுக்கு சூப்பராக இருக்குது. ரெட் பர்பரி. ஸோ ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 80 ருபீஸ் சொல்கிறாங்க. கிச்சனுடைய ஸ்லாபுக்கு எல்லாம் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். முக்கியமாக அவர் சொன்னது என்னென்னா அந்த கலரை விட இதில் நீங்கள் தண்ணி ஊற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அந்த டிஃப்ரென்ஸ் சூப்பராக தெரியும்னு. இப்போ நான் அப்படியே பாருங்கள் தண்ணி ஊற்றுறேன். மெயினாக இந்த கல்லில் நம்ம தண்ணி ஊற்றி காட்டினதுக்கு காரணமே என்னென்னா, என்னப்பா ஓவராக பளிச்சுன்னு இருக்குது, ஏதாவது ஒரு கலர் போட்டு ஏதாவது கோட்டிங் ஏற்றிருப்பாங்களோ அப்படின்ற டவுட் உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இது நேச்சுரலாகவே இந்த அளவுக்கு ஒரு அந்த செம்மண் கலர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கலரில் இருக்கிற ஒரு கல் அப்படின்னு காட்டுறதுக்கு தான் திருப்பி இதை உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டியிருக்கோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த ஒரு குறிப்பிட்ட கிரானைட் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ப்ரௌன். ஸ்கொயர் ஃபீட் வந்து 100 ருபீஸ். அதாவது இவங்ககிட்ட இருக்கிற ப்ரீமியம் ரேஞ்சில் ஒன் ஆஃப் தி கலர். இந்த கல் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ப்ராடக்ட்டு. உங்கள் வீட்டில் பெருசாக ஒரு ஹால் இருக்குது, அந்த ஹாலுக்கு இந்த கலர்லாம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா, இல்லை பெரிய ரூம் இருக்குது அந்த ரூமுக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன் போட்டிங்க அப்படின்னா அம்சமாக இருக்கும். இப்போ என்னால் விஷுவலைஸ் பண்ண முடியுது.
அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு. இந்த ஒரு கல் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ப்ராடக்ட், ஒயிட்டில் வந்து ஐஸ் ஒயிட். ஸோ ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 80 ரூபா வருது. இதுவும் நீங்கள் ஹாலுக்கெல்லாம் போட்டிங்க அப்படின்னா அப்படியே சும்மா தூக்கி கொடுக்கும். அப்படியே கொஞ்சம் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா, என்ன பிரதர் மெட்டீரியல்? சஃபாரி ப்ளூல லெதர் டைப். சஃபாரி ப்ளூ அங்கே நம்ம பார்த்தோம், அதுலேயே பார்த்தீங்கன்னா லெதர் டைப். ஸோ நான் கிட்ட இருக்கிற கிளிப்பிங்ஸ்லாம் உங்களுக்கு காட்டுறேன். அதில் இருக்கிற அந்த ப்ளூனஸ், அதில் இருக்கிற அந்த ரஃப்னஸ்லாம் உங்களுக்கு கிளியராக தெரியும். இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா டிபிஎஸ் அண்டு ஈகல் கிரானைட்ஸோடைய ஆஃபீஸில். சிம்பிளாக ஒரே ஒரு கேள்வி, என்னதான் கிரானைட் ஓனர்ஸாக இருந்தாலும் அதுக்குன்னு உட்கார இடம், நிற்கிற இடம் எல்லாமே வாங்க கிரானைட்டில் போட்டுறது. எப்படின்னா இப்போ நான் உட்காந்துட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இந்த திண்ணை இது கிரானைட், இந்த டேபிள் கிரானைட், பின்னாடி இருக்கிற இந்த செவுரு ஃபுல்லாக கிரானைட், அந்த விண்டோவோடைய அந்த வெண்ட் இருக்குல்ல அந்த சைஸ் அது கிரானைட். இவ்வளோ ஏன் இந்த ஆஃபீஸுக்கு வாசக்கால்னு ஒன்று வைக்கவே இல்லை. வாசக்காலை வைக்காமல் கிரானைட்டே வாசக்காலாக வச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப நன்றி பிரதர், எங்களை கூப்பிட்டு வீடியோ எடுக்க பர்மிஷன் கொடுத்தது ரொம்ப நன்றி. ஸோ உங்கள் வீடுக்கு ஆஃபீஸ்க்கு எந்த இடத்துல நீங்கள் டைல்ஸ் போடணும் அப்படின்னாலும் அப்படியே கொஞ்சம் உங்களோட எண்ணத்தை மாற்றி அதை கிரானைட்டாக அப்கிரேட் பண்ணிவிடுங்க. உங்கள் வீட்டிலேருந்து அரண்மனையாகவும், ஆஃபீஸ்லேருந்து பெரிய ஒரு ஐடி கம்பெனி ரேஞ்சுக்கு ஒரு ரிச் லுக்கு கொடுக்கக்கூடிய கிரானைட்ஸ் நீங்கள் வாங்கணுன்னா கிருஷ்ணகிரியிலேருந்து திருவண்ணாமலை போகிற ரூட்டில் டிபிஎஸ் கிரானைட்ஸ் அண்ட் ஈகல் ஸ்டோன் எக்ஸ்போர்ட் இவங்ககிட்ட வந்தீங்கன்னா வீட்டுக்கு என்ன தேவை, என்ன சைஸ் வேணும் அதெல்லாம் பார்த்து உங்களுக்கு பெஸ்ட்டு ரேட்டில் ஈவன் டெலிவரி பண்ணி உங்கள் இடத்துக்கே சேர்ற வரைக்கும் பண்ணி கொடுக்குறாங்க. கீழே அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர்லாம் தரேன், உங்களுக்கு என்ன டவுட்னாலும் அவங்களுக்கு கால் பண்ணலாம். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சேஃபாக இருங்க, பத்திரமா இருங்க. மார்பிள் அளவுக்கு இல்லைனாலும் கிரானைட் அளவுக்காவது வாழ்க்கையை வாழுங்க. டேக் கேர், பை பை.